அன்பான மகர ராசி நேயர்களே, ஆனி மாதம் முழுவதும் இதுவரைக்கும் உங்களுடைய போராட்டத்துக்கு ஒரு பெரிய வெற்றி, ஒரு மகத்தான சாதனைகள் கிடைக்க போகுது. என்னதான் நீங்கள் அங்கிட்டு இங்கிட்டு ஒரு போராட்டம், ஒரு அலைச்சல், வீட்டில் தங்கக்கூட முடியாமல், வீட்டோடு சேர்ந்து ஒரு 10 நிமிஷம் டைம் செலவழிக்க முடியாமல், உங்களுடைய குழந்தைகளோட மகிழ்விக்க கூட முடியாமல் நீங்கள் உழைப்பில் ரொம்ப ஒரு கவனம் செலுத்தியிருப்பீங்க, உங்களுடைய வேலையில் கவனம் செலுத்தியிருப்பீங்க. ஆனால் இப்போ பாருங்கள், 6ஆம் இடத்துல 3 கிரகம் ஆரம்பத்தில் உட்காந்துருச்சு. அப்போ எல்லாம் செலுத்தி ஒரு லெவலுக்கு வர்றப்ப பாருங்கள் சில தடைகளை கொடுக்க ஆரம்பிக்கும். 8ஆம் அதிபதியும் போய் 6ஆம் இடத்துல உட்காந்துக்கிட்டார் அவர் வாட்டுக்கு. அப்போ செய்கிற வேலையில், அந்த வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் நீங்கள் வார்த்தையில் கவனமாக இருக்கணும். ஏன்னா அவங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு இருக்கார்ல. அப்போ ஏதாவது விஷயம் நீங்கள் சொல்லணும்னு சொல்ல மாட்டீங்க. ஆனால் பாருங்கள், அதுவே அந்த வேலை பார்க்குறதுல சில மனசில் குழப்பத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இப்போ வேலை பார்க்குற இடத்துலையும் வேலை செய்கிற இடத்துலையும் ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா உங்களால் எந்த பிரச்சனைக்குள்ளே நீங்கள் வரமாட்டீங்க. வருமானங்கள் சில நேரங்களில் தடையை கொடுக்கும். அதற்கும் சில நேரங்கள் நீங்கள் ஒரு புதிய முயற்சி எடுப்பீங்க. எடுத்து அந்த நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி எது நமக்கு சரியாக வராதோ, நம்ம தோல்வியை சந்திச்சிருமோ நினச்சிக்கிட்டு இருக்கிறப்ப தான் பாருங்கள் அங்கே ஒரு பெரிய வெற்றியாக இருக்கும். விபரீத ராஜயோகம் அமையக்கூடிய வாய்ப்பு இந்த ஆனி மாதத்தில் அதிகமாகவே உங்களுக்கு இருக்குது. உங்களால் நீங்கள் ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ள உங்களுடைய அன்னை இல்லைன்னா மூத்த சகோதரிகிட்ட ஒரு ஆலோசனை, ஒரு அட்வைஸ் கேட்டுக்கிட்டு நீங்கள் முயற்சி எடுத்தால் நல்லாயிருக்கும். இது வரைக்கும் உங்களுடைய உடன் பிறந்த சகோதரி உங்களுக்கு சில பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் அவங்களாக மனசு மாறி அவங்க மூலமாக நன்மைகள் நடைபெறுவதற்கு காலமாக இருக்கிறது.